சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே ஒற்றை வரிசையில பின்பற்றுவாங்க. சில குடும்பங்கள்ல எல்லாருமே இரட்டை வரிசைய வந்து பின்பற்றுவாங்க. அப்ப இரட்டை வரிசையில பின்பற்றக்கூடியவங்க 2 விளக்கு ஏற்றலாம். ஒத்தை வரிசையில வந்து அ எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவங்க 1 விளக்கு ஏத்தலாம். இப்போ நெறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். நான் வெளியில வந்து 2 விளக்கு ஏத்துறேன். சுவாமி கிட்ட வந்து 2 விளக்கு ஏத்துறேன். நான் எப்படி கணக்கு எடுத்துக்கிறது? அப்படின்றத கேட்பாங்க. நீங்க வந்து சுவாமி படம் முன்னாடி எத்தன விளக்கு ஏத்துறீங்க? அது மட்டுமே நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா போதும். அது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம ஒற்றைப்படை இல்லனாக்கா 1 விளக்கு ஏற்றினா போதும். இரட்டை படையில அப்படின்னா 2 விளக்கு ஏற்றினா போதும். மத்த விளக்குகள் நீங்க ஏற்றுவத பத்தி நீங்க கவலை கொள்ள வேணாம். இப்ப நம்ம பஞ்சமியில வந்து வாராகிக்கு 5 விளக்குல வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நம்ம தீபம் மீட்டி வழிபடுவோம். அப்புறம் சுக்கிர பூஜையில நம்ம வந்து மகாலட்சுமி முன்னாடி விளக்கேற்றி வச்சு நம்ம பூஜை செய்வோம். அது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பூஜை செய்து அத குளிர வச்சுருவோம். அதனால நம்ம வந்து அத வந்து கணக்குல நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன்.